ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு லெக்சர். அதில் வந்து சிம்பிளாக பார்த்துருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நவுனை பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது. போன லெக்சரில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஒரு நேமிங் வேர்டு ஆஃப் அ பர்சன், அனிமல், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. ஒரு நபரை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தையாக வேணாலும் இருக்கலாம், மிருகத்தை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தையாக வேணாலும் இருக்கலாம், இடத்தை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தையாக வேணாலும் இருக்கலாம், பொருளை குறிக்கக்கூடிய எந்த வார்த்தையானாலும் இருக்கலாம், கண்ணால் பார்க்க முடியாத ஐடியாஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே நவுன் தான். இப்போ இந்த நவுனுக்கு சில டைப்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இதை வந்து 4 கேட்டகரியாக நான் வந்து பிரிச்சுருக்கிறேன். இது வந்து கேட்டகரின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரியை பாருங்கள், கான்க்ரீட், அப்ஸ்ட்ராக்ட். கான்க்ரீட் நவுன் அப்படிங்கிறது வந்து நம்ம கையால் தொட முடியக்கூடியது, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்க்ரீட் தான். இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த டேபிளை நம்ம கையால் தொட முடியும், கண்ணால் பார்க்க முடியும். அப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு கான்க்ரீட் நவுன் தான். ஒரு புக்கு எடுத்துக்கோங்க, அந்த புக்கை நம்மளால் தொட முடியும், அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும், கண்டிப்பாக அது ஒரு கான்க்ரீட் நவுன் தான். பென் அப்படின்னாச்சுன்னா அதுவும் ஒரு கான்க்ரீட் நவுன் தான். மவுண்டெயின் அப்படின்னாச்சுன்னா அதுவும் ஒரு கான்க்ரீட் நவுன் தான். பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு கான்க்ரீட் நவுன் தான். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாமே வரும். உண்மை அப்படின்னா நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. அன்பு அப்படின்னாச்சுன்னா கண்ணால் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்டில் வரும். ட்ரூத், லவ், டேஞ்சர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு இது ரெண்டும் ஒரு கேட்டகரி. ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ், கான்க்ரீட், அப்ஸ்ட்ராக்ட். தென் காமன், ப்ராப்பர் அப்படின்னு 2 டைப் இருக்குது அனதர் கேட்டகரியில். ஒரு விஷயத்தை காமனாக சொன்னாச்சுன்னா அது காமன் நவுன். பர்டிகுலராக ஒரு பேர் சொல்லி ஒரு இதை சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அதை ப்ராப்பர்னு சொல்லுவோம். நிறையா கட்டடம் இருக்குது, எல்லாத்தையும் பில்டிங் அப்படின்னு காமனாக சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா பில்டிங். அப்போ அது ஒரு காமன் நவுன் ஆயிடுது. பர்டிகுலராக ஒரு பில்டிங்க்கு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் அப்படின்னு நம்ம பேர் சொல்லும்போது அது ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பில்டிங்கை குறிக்குது, அப்போ அது ப்ராப்பர் நவுன். ஒரு கிளாஸில் நிறைய பசங்க இருக்காங்க, நம்ம அதை வந்து ஒருத்தரோட பேர் வந்து ராஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ராஜன் அப்படின்னு பேர் சொன்னோன்னா அது ஒருத்தரை மட்டுமே குறிக்கும், அது வந்து ப்ராப்பர். ஸோ காமன், ப்ராப்பர். கலெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்புக்கு இருக்கக்கூடிய பேர். இப்போது கிரிமினல்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அது கேங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்புக்கு சொல்லக்கூடிய இதை வந்து நம்ம கலெக்டிவ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி, கவுண்டபிள், அன்கவுண்டபிள். நமக்கு அந்த டைப்பை பார்த்தாலே தெரியும். எண்ணக்கூடியதெல்லாம் கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாதது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்க்ரீட் நவுன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளோட 5 சென்சஸ் மூலமாக, அதில் எனி ஆஃப் த 5 சென்சஸ், எல்லா சென்ஸும் இருக்கணுன்ட்டு அர்த்தம் இல்லை. அந்த சென்ஸ் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண முடிஞ்சது, தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரிஞ்சது, இல்லை ஸ்மெல் பண்ண முடிஞ்சது, டேஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாச்சுன்னா அது எல்லாமே கான்க்ரீட் நவுன் தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற வேர்டு, இது வந்து கான்க்ரீட். தென் ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை போய் நம்மளால் தொட முடியும், பார்க்க முடியும், அந்த டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கான்க்ரீட் நவுன் தான். கான்க்ரீட் நவுனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மெட்டீரியல் அப்படின்னோன்னு உயிர் இல்லாதது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும், தொட முடியும், இதுக்கு உயிரும் இருக்குது, இதுவும் கான்க்ரீட் நவுன் தான். ஸோ அப்போ நம்மளால் அந்த 5 சென்சஸில் நம்ம சென்சஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தாலோ, தொட்டாலோ, அதை நுகர்ந்தாலோ, டேஸ்ட் பண்ணாலோ, அது எல்லாமே அந்த இதை பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுனுக்கு கீழே வருது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணால் பார்க்க முடியாதது, டச் பண்ண முடியாது, அதை ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, ஐடியா, இல்லைன்னா ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு கீழே வருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொட முடியாது,
அது வந்து ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஸ்டேட், அது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை என்ன செய்ய முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. லவ் அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி தான், சிமிலரான ஒரு விஷயந்தான். தென் ஹாப்பினஸ், ஹாப்பி அப்படிங்கிறது கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அதை நம்ம வந்து தொட்டுலாம் பார்க்க முடியாது. தென் ட்ரூத் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக போய் அதை தொட்டு பார்த்து நம்ம உணர முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு கீழே வருது. ஸோ கான்க்ரீட், அப்ஸ்ட்ராக்ட், இது வந்து ஒரு கேட்டகரி. இது இந்த கேட்டகரியில் இந்த 2 டைப்பும் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம சொன்ன மாதிரி காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஜென்ரலாக ஒரு இதை சொல்லக்கூடியது, ஒரு நபரோ அனிமலோ தென் ஏதாவது ஒரு பொருட்கள், திங்கோ இல்லைன்னா பிளேஸோ, இதை வந்து காமனாக சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அது காமன் நவுனுக்குள்ளே வரும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கேர்ள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு காமன் டேர்ம். இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து லக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பர்டிகுலராக ஒரு பொண்ணை குறிக்குது, அது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு கீழே போயிடும். பட் சப்போஸ் இஃப் யூ சே கேர்ள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு காமன் நவுனுக்கு கீழே போயிடுது. தென் பாய் அப்படின்னாங்கன்னா ஒரு காமன் நவுனுக்குள்ளே போயிடுது. ஸோ பர்டிகுலராக சொன்னால் மட்டும்தான் ப்ராப்பர் நவுன், அதர்வைஸ் அது வந்து காமன் நவுனில் தான் இருக்கும். எலஃபெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அப்போ எலஃபெண்ட் வந்து காமனாக ப்ராப்பராக அப்படின்னு டவுட் வந்தது அப்படின்னாச்சுன்னா, அனிமல்னால் தானே காமன் நவுனாக இருக்கும், இது வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பீசஸோட நேமில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு டவுட் வந்தது அப்படின்னாச்சுன்னா அப்படி கிடையாது, இது கண்டிப்பாக காமன் நவுன் தான். ஏன்னா அது தௌசண்ட்ஸ் ஆஃப் எலஃபெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை எலஃபெண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் எலஃபெண்ட்டை குறித்து நம்ம அதில் சொல்லலை. எலஃபெண்ட்னா எல்லாத்தையுமே அது வந்து மீன் பண்ணுது. ஸோ அதனால் அது காமன் நவுன். ஒருவேளை பர்டிகுலராக ஒரு எலஃபெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சு அதை மட்டும் கூப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஓகே. எலஃபெண்ட்டுனா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு அனிமலை குறிக்கிறது இல்லை, இது வந்து எத்தனை எலஃபெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் எலஃபெண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா புக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் புக்ஸ். இப்போ புக்குனாலே அது காமன் தான். அங்கே வந்து ஏதாவது பர்டிகுலராக பேர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும். ஸோ காமனாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே காமன் நவுனுக்கு கீழே போயிடும். அப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பேர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு நேம் ஞாபகத்தில் வந்துடும், மதர் தெரேசா. ஸோ மதர் தெரேசான்னொன்னே நமக்கு வந்து ஒரே ஒரு ஆளை தான் அது குறிக்கும். அப்போ பர்டிகுலராக நம்ம ஒரு நேம் சொல்கிறோம். இந்தியா அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு கண்ட்ரியே சொல்கிறோம். அப்போ கண்ட்ரிங்கிறது காமன். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வந்துடுது. தென் புக்ஸுன்னு நம்ம காமன் நவுனில் பார்த்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் பகவத்கீதையோ இல்லை பைபிளோ இல்லைனா குரானோ நீங்கள் சொன்னீங்கன்னா, நேம் சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா இது ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறமா கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு குரூப்பாக சேர்ந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குரூப்புக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். கேங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் குரூப்பை மட்டுமே நம்ம சொல்லி அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ கொயர் அப்படின்னா நமக்கே தெரியும், இங்கே வந்து கொயர்னால் ஒருத்தரை குறிக்கிறது இல்லை, அது வந்து காமனாக எல்லாத்தையும் குறிக்கிற வேர்டும் கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை குறிக்கக்கூடிய வேர்டு. அங்கே சர்ச்சில் பாட்டு பாடக்கூடியவங்களை மட்டுமே குறிக்கக்கூடிய வேர்டு, அதனால் அது பேர் கொயர். தென் இப்போ அப்பா அம்மா இது எல்லாமே வந்து காமன். ஒரு குழந்தை, இது எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு ஃபேமிலி. அப்போ வந்து குரூப், இந்த குரூப் வந்து ஃபேமிலி அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அப்போ ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். தென் ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரூப் அப்படின்னா அது ஒரு குரூப்பு, அந்த மங்கீஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலெக்டிவாக இருக்கக்கூடியதை நம்ம குரூப் அப்படின்னு ட்ரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பறவைங்க நிறையா ஒன்றா இருந்தது அப்படின்னாச்சுன்னா we call it a flock. ஸோ அந்த குரூப்புக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை நம்ம சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அது கலெக்டிவ் நவுனுக்கு கீழே வந்துடுது. ஃபைனலாக கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள்னால் நமக்கே தெரியும், நேம் வச்சே நமக்கே தெரியும் கவுண்ட் பண்ணக்கூடியது. அன்கவுண்டபிள்னால் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதது.
இப்போ எலஃபென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இதில் எத்தனை எலஃபென்ட் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். 1000 எலஃபென்ட்ஸ் இருந்தால் கூட நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் மணல் அள்ளி கொடுத்து எத்தனை மணல் இருக்குதுன்னு எண்ணுங்க அப்படின்னாச்சுன்னா we cannot count. கொஞ்சம் தண்ணியை கையில் ஊற்றிட்டு அதை வந்து அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது எண்ணி சொல்லுங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. தட் கேன் பி மெஷர்டு. அதை வந்து மெஷர் பண்ணலாமே தவிர கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.